யார் காரணம்? Who is the causes of pestilence? யாரு இந்த கொள்ளை நோய்களுக்கு காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொள்ளை நோய் என்கின்ற பொழுது ஒருவேளை கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அது நீங்க அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கின்ற பிரகாரம் 81 முறை அது சொல்லப்பட்டிருக்கிறது. 81 முறை இந்த வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 81 times the word mentioned in the King James Version, KJV. ஒன்றை நாம் தெளிவாய் புரிந்து தமிழ்ல அதை சொல்லுகின்ற பொழுது தமிழ்ல வாதை என்கின்ற வார்த்தை உபயோகப்பட்டிருக்கும், கொள்ளை நோய் என்று உபயோகப்பட்டிருக்கும், ரோகம் என்று உபயோகப்பட்டிருக்கும், பிணி என்று உபயோகப்பட்டிருக்கும், வியாதி என்று சொல்லி உபயோகப்பட்டிருக்கும். பலவிதமான வார்த்தைகள் இதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதற்கெல்லாம் யார் காரணம்? யார் மூலமாக? யார் இதற்கெல்லாம் அதிகாரி? எவ்விதமாக இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது? அன்பான தேவன் இருக்கின்ற பொழுது, இந்த உலகத்தை அன்பின் மூலமாய் அவர் ஆட்சி செய்கின்ற பொழுது, ஏன் இது எல்லாம் இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது? இந்த வாட்ஸ்அப்பில் பார்க்கின்ற பொழுது, செய்திகளை பார்க்கின்ற பொழுது, இந்த உலகம் முழுவதுமாய் வல்லரசு நாடுகள் முதல் கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும் என்று தெரியாதபடிக்கு நம்முடைய தேசமும் போராடி கொண்டிருக்கிறது. நம்மை சார்ந்தவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள்? அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது இது என்ன சொல்ல நமக்கு வருகிறது? எந்த காரியத்தை நமக்கு உணர்த்த இந்த கொள்ளை நோய் நாம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாய் நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு உபயோகமாக இருக்கும். எக்ஸோடஸ் 30:12. எக்ஸோடஸ் 30:12. அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் தெளிவாய் ஒன்று புரிந்து கொள்ள முடியும். வாதை உண்டாகுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் தன் ஆத்துமாவுக்காக மீட்கும் பொருளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறார். வாதை மீட்கும் பொருள். வாதை என்றால் என்ன? மீட்கும் பொருள் என்றால் என்ன? இதை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது அநேக சத்திய வசனங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு அது நமக்கு உபயோகமா இருக்கும் என்பதில் எந்த ஒரு குறைபாடுகளும் கிடையாது. ஏனென்றால் ஒரு வாதை தொடங்குகின்ற பொழுது அந்த வாதை நம்மை விட்டு அகலுவதற்கு அல்லது அதில் நாம் அகப்படாமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை ஒன்று உண்டு. நாம் கொடுக்கும் மீட்பின் பொருள் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள போகிறோம். What we supposed to give, because when the pestilence comes or the plague comes, what the Bible says about that. யாத்ராகமம் 9:3. Exodus 9:3. Exodus 9:3. இந்த கொள்ளை நோய் வருகிறது. இந்த கொள்ளை நோய் வருகின்ற பொழுது, behold, the hand of the Lord is upon the cattle. அப்ப வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்க அப்படின்னா, கர்த்தருடைய கரம். இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய கரம். நான் நினைக்கிறேன் ஒரு வேலைக்கு காண்பிக்கின்ற இந்த பவர் பாயிண்ட்ல மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு பாக்குறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். There are a lot of mistakes there in Tamil versions. I don't know about the Kannada, but in Tamil version lot of difference is there. But English is okay. What it says that, behold, the hand of the Lord is upon the cattle. அப்ப இது வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த வாதை வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் யார் என்று வேதம் சொல்லுதுன்னா, ஆண்டவருடைய கரம் எது மேல இருக்கிறது அப்படின்னா, upon the horses, upon the asses, then camels and oxes and sheep. அப்படின்னா மிருக ஜீவன்கள் எல்லா மீதும் ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. அதுக்கு என்ன வருது? அதற்கு கொள்ளை நோய் வருகிறது. இந்த கொள்ளை நோய் வருவதற்கு காரணம் தேவனுடைய கரம்.
ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய கரம் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒன்றும் நடப்பது இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு உபயோகமா இருக்கும். 9:15 யாத்ராகமம் 9:15 யாத்ராகமம் 9. ஓகே ஓகே இங்க வேதம் நமக்கு என்ன சொல்கிறதுன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, முழுமையாய் கர்த்தருடைய கரம் வெளியிருக்கின்ற ஒரு மிருகமாகிய நீ பூமியில் ஏறாமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன் க்ஷணங்களை கொள்ளை நோயினால் வாதிப்பேன். வேதம் தெளிவாய் சொல்கிறது, நான் பூமியிலே இல்லாதபடிக்கு ஒரு வாதை வந்திருக்கிறது, இந்த உலகம் முழுவதும் அவதிப்படுகிறது. அதை குறித்து வேதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் தெள்ள தெளிவாய் நமக்கு ஒரு பாடத்தை வெளிப்படுத்துகிறது. The Bible reveals where the pestilence comes from. It says that now I will stretch. நான் என்னுடைய கரங்களை என்ன பண்ணுவேன், என்னுடைய கரங்கள் மூலமாக இந்த பூமி நாசமாகும்படியாக என் கையை நீட்டுவேன். கொள்ளை நோயின் மூலமா யாரை தண்டிப்பார்? வேதம் சொல்றது, உன் க்ஷணங்களை கொள்ளை நோயினால் வாதிப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்த வசனம் Numbers 16:46. Numbers 16:46. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப பலிபீடத்தின் அக்கினியை அதில் போடு, அதன் மேல் தூபம் போட்டு சீக்கிரமா என்ன பண்ண அவரிடத்துல போய் பாவம் செய்ய. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டது. அப்ப வேதம் சொல்லுது, where it starts. We may think that okay, it starts from China or it starts from America, it starts from some human beings, but Bible clearly says கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டது, வாதை தொடங்கியது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப கர்த்தருடைய சந்நிதி ஆண்டவர் இருக்கின்ற இடம், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய இடத்திலிருந்து என்ன தொடங்குறதா, வாதை தொடங்குகிறது என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்த வசனத்தையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் Deuteronomy 28:21. உபாகமம் 28:21. நீ சுதந்திரிக்க போகும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக மட்டும் நோய் உன்னை பிடித்துக் கொள்ள பண்ணுவார். Again it says that கர்த்தர் உன்னை நிர்மூலமாக மட்டும் அப்படின்னு வேதம் என்ன பண்ணுங்க சொல்லுது. அப்ப உன்னை என்கின்ற பொழுது இந்த இடத்துல நம்ம யாரை அப்படின்னா, யாரெல்லாம் இதை வாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இதை வாசிப்பதை நம்பாமல் இருக்கிறார்களோ அல்லது இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர் அத்தனை பேரையும் நம்ம சொல்லலாம். அதுல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆனா வேதம் சொல்றது, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து கர்த்தர் உன்னை நிர்மூலமாக மட்டும் கொள்ளை நோயை உன்னை பிடித்துக் கொள்ள பண்ணுவார் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்கிறது. இன்னும் 28:61 இதுல சொல்றது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதிராத எல்லா பிணியையும் வாதியும் நீ அழியும் அளவும் கர்த்தர் உண்மையில் வரைய பண்ணுவார். அப்ப நம்ம இதெல்லாம் நிறைய வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? நிறைய வசனம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உண்மையில் வர பண்ணுவாரு, வாதைய வருவாரு, கொள்ளை நோயை வர பண்ணுவாரு. அப்ப இது எல்லாம் வர பண்றது யார் அப்படின்றது இன்று நாம் தெளிவாய் வேதத்தின் மூலமாய் நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கு அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 39:10. சாரி, 2 சாமுவேல் 24:15. 2 சாமுவேல் 24:15 வசனம் வாசித்து அதுக்கப்புறம் சங்கீதத்துக்கு போகலாம். 2 சாமுவேல் 24:15. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலம் தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ள நோயை வர பண்ணினார். அப்ப வேதம் தெளிவாய் சொல்கிறது, காலமே ஆண்டவர் சீக்கிரமாக காலமே அவர் வைத்திருக்கிற அந்த குறித்த காலத்துல என்ன பண்ணாருங்களா, கொள்ளை நோயை வர பண்ணினாரா. அதை நீங்க வாசிக்கும் பொழுது 70,000 பேர் இறந்து போனார்கள் என்று சொல்லுகிறது. So the Lord sent the pestilence upon Israel from the morning, even the appointed time, the time appointed. ஒண்ணு புரியுதுங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய ஆண்டவருடைய ஒரு பக்க முகத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு பக்கம் குணலட்சணங்களை மாத்திரம் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் அன்பானவர், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்துவாரா என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் இந்த 3 மாதமாக வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நான் தெரிந்து கொண்ட காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய கரம் அதில் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. கர்த்தர் ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லுகின்ற பொழுது
நான் இந்த காரியங்களை செய்வேன், நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் திரும்பி வாசிப்போம். சங்கீதம் 39:10. 39:10. சங்கீதம் 30. என்னிலிருந்து உடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடியில் நான் சோர்ந்து போனேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, தாவீது அவர் சொல்லுகின்ற பொழுது என்னிலிருந்து உடைய வாதையை எடுத்து போடும். அப்ப வேத வசனங்களும் வேத கர்த்தருடைய பிள்ளைகளும் நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம் என்னவென்றால், எனக்குள்ள இருக்கிற வாதையை எடுத்து போடுங்கப்பா. ஒருவேளை என்னை சார்ந்து இருக்கிற வாதைகளை எடுத்து போடுங்க. இந்த வாதை வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க தான். இந்த வாதை எடுத்து போடுங்க. ரிமூவ் த ஸ்டோக் அவே ஃப்ரம் மீ. ஏன்னா நம்முடைய அடிகளால் நான் சோர்ந்து போன ஆண்டவரே. அப்ப ஒரு காரியம், இந்த வாதை வருவதற்கு நம்ம எதுனாலும் நம்ம ஆண்டு தான் ஜெபம் பண்றோம். ஆனா எங்கிருந்து வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஜெபத்தை மாற்றுவதற்கோ அது என்ன செய்யணும் என்பதை புரிந்து கொள்வதற்கோ இது உபயோகமா இருக்கும். We know that it comes from our Lord, because here David says it comes from the Lord. The next verse is Jeremiah 14:12. Jeremiah 14:12. அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்க மாட்டேன். அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கையும் செலுத்தினாலும் அவர்கள் மேல் நான் பிரியமாயிருப்பதில்லை. பட்டைத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ள நோயாலும் அவர்கள் நிர்மூலமாவார்கள் என்று சொல்லி இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற காரியம் என்ன அப்படின்னா, பஞ்சம், கொள்ளை நோய், பட்டயம் எல்லாமே it comes from the loving God. ஒரு அன்பான ஆண்டவர்கிட்ட இருந்து, இந்த உலகத்தை சிருஷ்டித்த ஒரு தேவாதி தேவன்கிட்ட இருந்து, தன்னுடைய ரூபமாய் கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு கொள்ளை நோய் வருகிறது என்று சொன்னால் வேதம் சொல்வது அவர்கள் நிர்மூலமாக மட்டும் நான் கொள்ளை நோயை அனுப்புவேன். எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காரியம் பாருங்க. I will not hear their cry when they offered burnt offering. I will not accept them, but I will consume them by the sword and by the pestilence. ஆண்டவர் கொள்ளை நோயை அனுப்புறேன்னு சொல்லி இருக்கிறார். நான் ஆதியாகமத்திலிருந்து நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது தீர்க்கதரிசி புஸ்தகங்களிலும் சங்கீத புஸ்தகங்களிலும் சட்ட புஸ்தகங்களிலும் எல்லாவற்றிலும் இதை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா தேவன் கொள்ளை நோயை அனுப்புகிறார் என்று சொல்லி. எசேக்கியேல் 14:19. எசேக்கியேல் 14:19. எசேக்கியேல் 14:19. இங்க சொல்லுங்க, நான் தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதன் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்தப்பலியின் உக்கிரத்தை ஊற்றுகின்ற பொழுது அப்படின்னா சொன்னா, just I send a pestilence into the land. I'm going to pour out my blood to cut off from its man and beast. அப்ப பாருங்க, இரத்தப்பலியாக உக்கிரத்தை ஊற்றும் பொழுது இரத்தப்பலி என்ன? இரத்தப்பலி, ரத்த மனித ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மனுஷனா, ரத்த வெறி பிடிச்சவரா, இல்ல நாசம் பண்ணுகிறவரா, கொள்ள நோயால இவ்வளவு அழிக்கிறவரா என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். நான் கூட இதை வாசிக்கின்ற பொழுது இத்தனை வசனங்களும் எனக்கு ஒரு இடங்கள்ல கூட சாத்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறான் அப்படின்னு அறிந்து கொள்வது கடினமா இருந்தது. ஆனால் அநேக வசனங்கள், more than 99% verses, it supports the pestilence is coming from Lord. இந்த கொள்ளை நோய் இந்த எல்லாம் எங்கிருந்து வருகிறது சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி எனக்கு சொல்லுகிறது. 14:21. எசேக்கியேல் 14:21. Next words, எசேக்கியேல் 14:21. எசேக்கியேல் 14:21. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களை நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாய் பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகம், கொள்ள நோய் இந்த 4 கொடிய தண்டனைகளை நான் அனுப்பும் பொழுது எவ்வளவு அதிகம்
நாசமாகும். Just God is sending 4 kinds judgment upon Jerusalem. God is sending 4 different things which destroys the whole earth or the whole humanity. மனிதன் முழுவதுமாய் அழிவதற்கு ஏதுவாக ஆண்டவரே சொல்றாரு, இதை நான் தண்டனையாய் அனுப்புகிறேன். ஆண்டவர் தண்டனையாய் அனுப்புறாருங்களா? தேவனுடைய பிள்ளைகள், இதை வாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டுடைய ஒரு குணத்தை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. ஏன்னா ஆண்டுடைய அடுத்த பகுதியினுடைய காரியங்களை பார்க்கின்ற பொழுது எல்லாமே தேவனுடைய கரங்களில் இருந்து, தேவனுடைய எண்ணங்களில் இருந்து, தேவனுடைய சன்னதியில் இருந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ் வருகிறது. All the festivals comes from God's place. What purpose? Give punishment as a punishment or judgment upon God's people. Here it says that Jerusalem, whether it may be any places, judgment, God send the judgment. Just we have to think. The next words it says that Amos 4:8, Amos 4:8, next verses it says that Amos 4:10, sorry, 4:10, next 4:10, Amos 4 verse 10, Amos 4 verse 10. ஆமோஸின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம் இது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்ன நடக்கும், அந்த பட்டணங்களிலே என்ன நடக்கும், அங்கு என்ன சூழ்நிலை உருவாகும், அதன் மூலமாக நாம் என்ன காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆமோஸ் 4:10 நம்ம போடும்படியாய் நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஆமோஸ் 4:10, ஆமோஸ் 4:10 அதை போடும்படியாக கேட்டேன். ஏன்னா இங்க ஆமோஸ் 4:8 நம்ம பார்க்கிறோம், 2-3 பட்டணத்து மனுஷர் தண்ணீர் எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உனக்குள்ளே அனுப்பி வாலிபர்களை பட்டயத்தினால் கொள்கிறேன், உன் குதிரைகளை அழித்து போட்டேன், உன் பாளையங்களின் நாற்றத்தையும் உன் நாசியில் ஏற பண்ணினேன், ஆனாலும் நீ என்ன பண்ணல, திரும்பாமல் போனா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கேயும் தெளிவா சொல்றார். ஓகே, வாட் எவர் த plague God sent to Egypt, the same things similar to that, the same manner God sent the pestilence to us. இந்த கொள்ளை நோய் எப்படிப்பட்ட கொள்ளை நோயா இருக்கும், நாற்றம் எடுக்கும் சொல்லுகிறது. அல்ல ஏன் அப்படின்னா, அந்த இத்தாலியில நடக்கிற சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது அவங்க சொல்றாங்க, புதைக்க வைக்க முடியல, அதனால எல்லா பணத்தையும் ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கிறாங்க பையில சுத்தி. அதை புதைக்கிறது கூட அவங்களுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. There is no place for them to bury the dead people. அதனால என்ன பண்ணுன்னா, the smell comes out. But here God said before, as a prophecy, God said that what is going to happen to this world. எகிப்திலே உண்டான ஒரு கொள்ளை நோய், அதற்கு ஈடான கொள்ளை நோயை நான் அனுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபகுக் 3:4, ஆபகுக் 3:4 நாம் வாசிப்போம். ஆபகுக் 3:4. அதுல அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்தில் இருந்து கிரகங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, எது முன்னாடி போகுதுங்களா, அதுக்கு அடுத்த வசனம், அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது, அவருடைய அடிகளில் இருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. பெரிய தீர்க்கதரிசிகளும் சிறிய தீர்க்கதரிசிகளும் என்ன நடக்க போகிறது என்பதை நமக்கு அவர்கள் முன்கூட்டியே சொல்றாங்க. அவருக்கு முன்பாக என்ன சொன்னா, பிஃபோர் காட் இட் கோஸ். கொள்ளை நோய் போகுது. அப்ப ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், கொள்ளை நோய் போச்சுன்னா பின்னாடி யாரு வருவா? எனி ப்ராப்ளம், எனிதிங் ஹேப்பன்ஸ், பேக் who comes. அதாவது அவருக்கு முன்பாக, பிஃபோர் ஹிம் went the pestilence, பிஃபோர் ஹிம், அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அது எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டதுன்னு சொல்றது. இன்னைக்கு பிரச்சனைகள் என்ன பாக்குறோம் இல்லைங்களா, உலகம் முழுவதும் காய்ச்சல். இந்த காய்ச்சலை சொல்ல முடியறது இல்லை, இப்படிதான் வரும் அப்படின்னு. ஒரு வேலை நம்ம ஹெல்த் டாக்டர் நம்ம படிச்ச மாதிரி கொரோனா அப்படிதான் ஒரு நாள் சம்பளம், அதுவும் சொல்ல முடியாது. என்ன நடக்குன்ற திடீருக்கு வேற
காரியங்களும் நடக்குது, இப்படியாக கூட வரும் அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்களை என்ன பண்றாங்க இந்த உலகம் சொல்றது. The total failure of medical science, the total failure of technology. Still the world is dying. வேதம் சொல்லுது ஏன் அப்படின்னா, God is going to come and meet you before that. God is going to come meet our nation before that. God is going to come to meet the world before that. கொள்ளை நோய் போகுது. Before him went the pestilence. தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சகரியா 14:12. சகரியா 14:12. Zechariah 14:12. Zechariah 14:12. Just I'm going to give lot of words to you. Why? Because you're supposed to know. நான் உங்களுக்கு அதிக வசனங்களை கொடுக்க போறேன். ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த கொள்ளை நோய் வருவதற்கு காரணம் யார் என்று சொல்லி. எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணின எல்லா சின்னங்களையும் வாதிக்கும் வாதையாவது அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்களுடைய சரீரம் அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிக்குள்ளே கெட்டு போகும், அவருடைய வாய்க்குள்ளாக அவருடைய வாயிலே நாவு வாயிலே அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் நாட் ஆர்டினரி பிளே. பாருங்களேன், இதை கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்களேன். ஒருவேளை இப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க நிற்கையில அவங்களுடைய அப்படியே அவங்க சதை அழுகி கீழே விழுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா எப்படி இருக்கும்? Okay, if it stands, okay, the flesh comes out from the feet, it means what happens from the leg, what it happens. Bible says it's going to happen. The next verses will go for soon, just will go Revelation 15:6. Revelation 15:6. Revelation 15:6. Revelation 15:6. அந்த Revelation 15:6ல நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, ஆலயத்திலிருந்து அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய 7 தூதர்கள் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கட்சி கட்டி புறப்பட்டார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து வாதை புறப்பட்டது. இங்க வேதம் சொல்றது, வெளிப்படுத்தல் சொல்றது அப்படின்னா, from Genesis to Revelation it says the pestilence comes because, or it's from God's place, from God's hand, from temple. That's what it says, that the 7 angels came out of the temple having the plague, 7 plagues. See, பாருங்க கடவுள் என்ன நிலையில நமக்கு வேதம் நமக்கு சொல்றது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம அதுக்கு அடுத்த வசனத்தை 16:9 16 Revelation 16:9 Revelation 16:9 Revelation 16:9 அந்த 16 Revelation 16:9 அந்த ஆலயத்திலிருந்து 7 அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினால தகர்க்கப்பட்டு இந்த வாதையை செய்ய அதிகாரம் உள்ள தேவன் நாமத்தை தூஷித்தர்கள் இல்லாமல் அவளை மையப்படுத்தவில்லை. இங்க வேதத்தில் சொல்வது தேவ அதிகாரம், வாதையை அனுப்ப அதிகாரம் உள்ள தேவன். அப்ப இங்க ஒரு காரியம் நம்ம புரிஞ்சுக்கிறோம், வாதையை அனுப்புவது யார்? ஏதாவது இவ்வளவு வசனம் வாசித்தமே அல்லது சாத்தான் வாதையை அனுப்புவதாக நம்ம வாசித்தோமா? இல்ல. அப்ப வாதையை எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய சன்னதியிலிருந்து. வாதை எங்கிருந்து வருகிறது? தேவன் தங்கி தாபரிக்கிறேன் என்று சொன்ன ஆலயத்திலிருந்து. வாதை எங்கிருந்து வருகிறது? பரலோக தகப்பனுடைய கரங்களால் உருவாக்கப்பட்ட இந்த கிரியைகளுக்கு அவருடைய கரத்திலிருந்தே வாதை வருகிறது என்று சொல்லி இத்தனை வசனங்களை நம்ம என்ன பண்ணோம்? வாசித்தோம். வாதை வருவதற்கு அல்லது வாதையை கொண்டு வருவதற்கு அதிகாரம் உள்ள நாமத்தை உடைய தேவன் நம்முடைய தேவன். இந்த உலகம் முழுவதும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்ம அதை பார்க்க போகிறோம் இனி வருகின்ற காலங்களில. ஒன்று புரிந்து கொள்ளலாம், என்னுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த வாதையை சாத்தான் கொண்டு வந்துட்டான், சாத்தான் இப்படி பண்ணிட்டான், சாத்தான் இந்த உலகத்தை அழிக்க இப்படி பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம அநேக வழியில் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா வேதம் முழுக்க வாசிக்கின்ற பொழுது
அது வித்தியாசமா இருக்குது. அப்ப முதலாவது நம்ம தெரிந்து கொள்வோம், above 99% the pestilence comes because of God. கடவுள் மூலமாய்த்தான், அவர் மூலமாகத்தான், அதுக்கு அவர் காரணமாய் இருக்கிறதுனால என்ன பண்றாரு, இந்த உலகத்திற்கு இந்த கொள்ளை நோயை ஆண்டவர் அனுப்புகிறார். இன்னொன்று, யோபு புஸ்தகத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், யோபு 23:2, யோபு 23 நீங்க யோபு 1வது அதிகாரத்தை நீங்க வாசித்திருப்பீங்க. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சாத்தான் ஆண்டோட போய் நிக்கிறான். யோபு 1:6 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சாத்தான் ஆண்டோட போய் இந்த ஆண்டோட சன்னதிக்கு போகிறான். Satan ways to where God's place. Then God asks where you are coming from. ஆண்டவர் எங்க இருந்து வரீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். அப்ப ஆண்டவர்கிட்ட அவன் பதில் கொடுக்குறான், உலகம் முழுதும் சுற்றி தெரிந்து வரேன். அப்ப ஆண்டவர், என் தாசனாகிய யோபு பாத்தியாப்பா, நீங்க எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, அவன் என்ன உங்களதான் துச்சிட்டு இருப்பான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படிங்களா, சரி நீ என்ன பண்ண, என்ன தூக்க வேணாம் அப்படின்னா எடுத்து பாரு. அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு இல்லைங்களா? இங்க யோபு பாருங்க, நம்ம நினைக்கிறோம் சாத்தான் அதை எல்லாவற்றையும் யோபுக்கு கொடுத்தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா யோபு தெளிவா இங்க சொல்றாரு. இங்க வாசிப்போம். யோபு 23:2, இன்றைய தினம் என் அங்கலாய்ப்பு 3 எண்ணப்படுகிறது, என் தைவை பார்க்கலாம் என் வாதை கடினமானது, நான் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் வாதை ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈவன் டே இஸ் மை கம்ப்ளைண்ட் பீட்டர், மை ஸ்டோக் இஸ் வாட், என்னுடைய வியாதி ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல, என்னால தாங்க முடியல. ஏன்னா இதை பத்தி கேள்விப்படுகின்ற பொழுது நம்மளால தாங்க முடியல. ஆனா அதை அனுபவிப்பதற்கு எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். நெக்ஸ்ட் வேர்சஸ் 23 வேர்சஸ். நெக்ஸ்ட் வேர்சஸ். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமா இருக்கும். அப்போது நான் அவர் ஆசனத்திற்கு முன்பாக வந்து சேர்ந்து, அப்புறம் நான் அவரை பார்க்கணும். நான் ரொம்ப என்னுடைய வாதை என்னால தாங்க முடியல. ஐ எம் நாட் ஏபிள் டு பேர் மை பெஸ்டிலன்ஸ். நான் அவரை பார்த்துடணும். எப்படின்னா அவர் எங்க இருக்கிறாருன்னு நான் பார்க்கணும். அப்படி அவரை பார்த்துட்டேன்னா ஒரு வேலை எனக்கு என்ன பண்ணும், சந்தோஷம் உருவாக எனக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, 4வது வசனம் சொல்லு பாருங்க. என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாக வைத்து என்னுடைய காரியங்கள்லாம் ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். எப்படின்னா சொல்லுவோம், ஆண்டவரே நான் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறேன்ப்பா, நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்ன பண்ணல என்கிட்ட இல்ல. ஆனா நான் உனக்கு முன்பாக என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் நான் சொல்லணும். அதுக்கு அடுத்த வசனம் 5வது வசனம். 5வது வசனம். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை நான் உணர்ந்து கொள்வேன். Just I want to ask God what is going to tell to me that just I am suffering because of pestilence, because of problem, plagues, lot of things. Just I am suffering. எப்படின்னா என் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லணும், ஆண்டவரே ஏன் இது எனக்கு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று நான் என் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். வாசிங்க 6வது வசனம். அவர் தம்முடைய மகா வல்லமையோடு என்னோடு வழக்காறுவாரோ, அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். ஓகே, will plead against me with his great power. ஒருவேளை ஆண்டவர் பெரிய பவர் நம்ம பார்த்தோம், எல்லாமே all the pestilence comes from God. அவ்வளவு வல்லமையான இருக்கிற ஒரு அனுப்புறதுக்கு காரணம், without reason God will not send anything. There are lot of reason is there that we are going to study another time, but we supposed to understand everything comes from God's place. இன்னைக்கு நம்ம படிக்கிறது என்னன்னா, எல்லாமே கடவுள்கிட்ட வருது. ஒருவேளை என்னை ஆண்டவர் பார்த்து நான் நியாயமா நடக்கிறேனா, நான் அநியாயமா நடக்கிறானா, என் நியாயத்தை பார்த்து ஒருவேளை அவர்கிட்ட வழக்காடி என்னால ஜெயிக்க முடியாது, அந்த வல்லமைக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியாது, நான் காத்துட்டு இருக்கிறேன், என் ஆண்டவர் என் வாழ்க்கையில தயவு செய்வார் என்று சொல்லி அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது 10 23:10 போயிடும் நேரம். 23:10 அதுக்கு அடுத்த வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் இடது பக்கம் தேடி பார்த்தேன், நான் வலது பக்கம் தேடி பார்த்தேன், பின்னாடி தேடி பார்த்தேன், முன்னாடி தேடி பார்த்தேன், நான் அவரை பார்க்க முடியல. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்ன பண்ணுவாரு, சோதிப்பாரு. என்ன சோதிக்கிறாரு ஆண்டவர். என்ன சோதிக்கிட்ட பின்பு நான் என்ன பண்ணுவேன், புண்ணாக சொல்லுங்க. ஜோப் கிளியர்லி சேஸ் தட் சாத்தான் என்ன சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லல, இல்ல சாத்தான் இதெல்லாம் கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லல. அவர் தெளிவா சொல்றாரு, நான் போகும் வழியே அவர் எனக்கு என்ன பண்றாரு, அறிஞ்சுக்க என்ன சோதிக்கிறாரு. என் ஆண்டவர் என்ன சோதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எனக்கு வருது, நான் என்ன பண்ணுவேன்னா பொன்னாக விளங்குவேன். 11வது வசனம் பாருங்களேன், 11th verse, next verses.
அதுக்கு அடுத்த வசனம், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமலும் அதை கை கொண்டேன். அப்ப என்ன சொல்றேன்னா, மை ஃபுட் earth is step, his way have I kept declared. அப்படின்னா அவருடைய வழியை நான் என்ன பண்ணிக்கிட்டேன், நான் பிடிச்சிட்டேன். அவரை நான் சாயாமட்டு, எனக்கு பிரச்சனை இருக்கு, என் வாதை என்னால தாங்க முடியல, ஏன் வாழ்றேன்னு தெரியல, பட் ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் வழிகளை நான் சரி பண்ணிட்டு, என் கால்களுடைய அடிகளை நான் சரி பண்ணிட்டு, நான் போகிற பாதை சரியா என்பதை நான் அறிஞ்சுக்கிட்டு நான் அவரை பெற்றுக்கொண்டேன். I know that why it comes, I know the reason, but still just I am judging my steps, I am walking all right with just I pushed my God's hand. Next then 12வது வசனம், 12வது வசனம் 12th words. 12வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, 12வது வசனம், அவர் உதடுகளின் கற்பனை விட்டு நான் வாங்கவில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்துக்கொண்டார். See here, just he gone through bad experience. ரொம்ப வருத்தமான அனுபவத்து மூலமாய் அவர் கடந்து போயிருக்கலாம், கஷ்டமான அனுபவம், அதை நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, அவர் உதடுகளின் கற்பனை விட்டு நான் என்ன பண்ணல, பின் வாங்கல. எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என்னை சோதித்து கொண்டு இருக்கிறார், அவர் என்ன பண்ணுவார்னா என்னை சரியான இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுவாரு, நிறுத்துவார் என்று சொல்லி அவர் அறிந்தார். He knows that neither have I gone back from the commandments. நான் உங்களுடைய கற்பனையை விட்டு நான் விலகவே இல்லை ஆண்டவர். எப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தைகள் நமக்காக இன்றைக்கு. 14வது வசனம் 23:14 அவரோ 23:14 என்னை குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஜஸ்ட் ஐ எம் பிலாங்ஸ் டு காட், நான் கடவுளை சார்ந்தவன், எனக்குன்னு என் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, குறித்திருக்கிறாரு. அவர் குறித்தது என்ன பண்ணோம், நடக்க வேண்டிய சம்பவத்துல என்ன பண்ணோம், நடக்கும். 17வது வசனம் வாசிப்போம். அப்ப நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும், யோபு என்ன சொல்ல வரார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், சிந்திக்கின்ற பொழுது அவருக்காக பயப்படுகிறேன், அவருக்கு முன்பாக நான் என்ன பண்றேன்னா, therefore am I troubled at his persons, when I go I am afraid of him. அவருக்கு முன்னாடி, அவருடைய பிரசனத்திற்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, கலங்கி கொண்டு இருக்கிறேன். நம்ம தெளிவாகவும் ஒண்ணு புரியுது, whether it's a good purpose or bad purpose, எந்த சூழ்நிலை, ஒரு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ, வாதை அல்லது கொள்ளை நோய் அல்லது ரோகம் அல்லது வியாதி அல்லது பிணி வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று ஆண்டுடைய கரங்களில் இருந்து வருகிறது. அது நல்ல காரியமா இருந்தாலும் அழிக்கிற காரியமா இருந்தாலும், அல்லது ஒருவேளை அவருடைய சோதிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதா இருந்தாலும் எங்கிருந்து வருகிறதுன்னு சொல்றது வேதம், அவருடைய கரத்திலிருந்து வருகிறது. இந்த வாதை யாருக்கெல்லாம் ஆண்டவர் அனுப்புறாரு? ஆதியாகமம் 12:17. ஆதியாகமம் 12:17. ஆதியாகமம் 12:17. ஆதியாகமம் இங்க நம்ம வாசிக்கின்ற பொழுது, ஆபிரகாம் மனுவேக சாராள் நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணாரு, பார்வோனையும் அவருடைய வீட்டாரையும் மகாவாதிகள் என்ன பண்ணாரு, வாதித்தார். இங்க செய்த தப்பு என்னது இல்லைங்களா? ராஜா ஒருவேளை அவன் அறிந்தோ அறியாமல் செய்தாலும் அவன் என்ன பண்ணப்பட்டான், அவனுடைய வீட்டாரும் அவனும் கர்த்தர் மூலமாக வாதிக்கப்பட்டார்கள். Okay, the law, even they afterwards we can study that. Okay, I did from my own heart, just I am perfectly said like that. But Abraham prayed for him. Okay, the plague went out from me, but it's a wrong. Anything is a wrong. இப்ப கடவுள் என்ன பண்றாருன்னா, தவறு செய்கின்ற பொழுது என்ன பண்றாரு, வாதிக்கிறாரு. எகிப்தை ஆண்டவர் பார்வோனையும் அவருடைய குடும்பத்தை என்ன பண்றாரு, வாதிக்கிறாரு. 9:14 நான் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஐசையா 19:22. ஐசையா 19:22. ஐசையா 19:22. பூமி எங்கும் என்னை போல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இந்த முறையில் சகல வாதைகளினாலும்
உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரனிடத்துல என்ன பண்ணுவேன், அனுப்புவேன். அப்ப ஆண்டவர் எதுக்கு இதை அனுப்புறாரு அப்படின்னா, என்னை போல யாருமே இல்ல. எகிப்தியரை வாதியால அடிக்கிறவர் யாரு அப்படின்னா ஆண்டவர் சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியாது. எகிப்தியரை வாதியால அடிப்பார், அடித்து அவர் குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார் என்று வேற சொல்லுவாங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. we may not understand with human knowledge. இல்ல நமக்கு லிமிட்டான நாலேஜ் இருக்கிறதுனால நம்மள என்ன பண்ண முடியல, நிறைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியல. ஆனா எல்லாமே வருகிறது யார் மூலமா அப்படின்னா தேவன் மூலமாய். அவர் அடிப்பார், அவர் குணமாக்குவார். ஏன் அப்படின்னா அவங்களெல்லாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தின்படியாக ஆண்டவர் அனுமதிக்கிறார். இங்கு எகிப்தியர்கள் பாதிக்கப்பட்டார்கள். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 சாமுவேல் 5:6 கொஞ்சம் வேகமா போவோம். 1 சாமுவேல் 5:6 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நேற்றைய தினத்துல நம்ம படிச்சோம், பெலிஸ்தியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிட்டாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிட்ட உடனே அங்க என்ன ஆகுதுன்னா வாதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Because they are not keeping the commandments what it is inside. They may not know that what it is. அவங்களுக்கு தெரியாது அதுல என்ன இருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவர்களை வாதையினால என்ன பண்ணாராங்களாம், ஆண்டவர் அவர்களை தண்டித்தார். அதன் மூலமாக 1 சாமுவேல் 5:11 வந்துடும். 11 வசனத்தை வாசிக்கும். 11 1 சாமுவேல் 5:11 1 சாமுவேல் 5:11 என்ன சொல்ற, அதன் மூலமா என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஊர் மக்கள் அங்கே சார்ந்த ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுவதை நம்மள பார்க்க முடியும். Because of that, the total city, the people who are not understanding the commandments of the Ark of the Covenant, அவங்க என்ன பண்றாங்கன்னா அதன் மூலமா அவங்க பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுகிறது. 5:11 அதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், நான் பார்க்க முடியும். 5:12 நம்ம பார்க்கிறோம் என்ன நடக்குதுன்னா, அந்த வாதையினால அந்த பட்டணத்தாரனுடைய கூக்குரல் எது வரைக்கும் போச்சுங்களா, அந்த பட்டணத்தார் குடிக்குள்ள வான பரியந்தம் எட்டியது என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. பிகாஸ் ஆஃப் தேர் இன்ஃபெக்ட், அவங்களுடைய ஒருவேளை அறியாமை நிமித்தமாக என்ன ஆச்சு, அதுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அதன் மூலமாய் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது அங்க இருக்கிறது மூலமாய், when the right place is in wrong place, the wrong place will get what? Diseases. ஒரு நல்லது கெட்ட இடத்துல இருக்கின்ற பொழுது அது நல்லத விஷயத்துல ஏற்படுத்திடாது. அதன் மூலமாய் என்ன பண்ணோம், பாதிப்பு என்ன பண்ணோம் ஏற்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 46:17, ஜெரேமியா 49:17, ஜெரேமியா 49:17, ஜெரேமியா 49:17. இங்கே சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஜெரேமியா 49:17, ஜெரேமியா 49:17 ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஏதோமியர்களை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா வாதையினாலே அழிப்பேன். அந்த ஸ்லைட்ஸ் போடுறவங்க ஜெரேமியா 49:17, ஜெரேமியா 49:17 அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏதோமியர்கள் என்ன பண்றாங்க, அழிகிறார்கள் வாதையின் மூலமாக. இன்னும் எரேமியா 50:13 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பாபிலோனை நான் என்ன பண்ணுவேன், வாதையினாலே அழிப்பேன். இன்னும் ஆபகுக் 3:6, ஆபகுக் 3:6, ஆபகுக் 3:6, ஆபகுக் 3:6, ஆபகுக் 3:6, ஆபகுக் 3:6 அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதனாலே புறஜாதிகள் என்ன பண்ணுவாங்க, கலக்கம் அடைவார்கள். ஆபகுக் 3:6, ஆபகுக் 3:6ல புறஜாதி மக்கள் என்ன பண்ணுவாங்க, கலக்கம் அடைவார்கள் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அதை இஸ்ரவேல் ஆபகுக் 3:6 அவர் நின்று பூமியை அளந்தார், அவர் பார்த்து புறஜாதிகள் என்ன பண்ணாங்க, கரைய பண்ணினார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. He stood and measured the earth, he beheld and drawn, surrendered the everlasting mount were scattered. அப்ப வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவங்களை சிதறடிச்சாரு, அவங்கள புறஜாதி மக்களை கலங்க பண்ணினார். எதன் மூலமாக அப்படின்னா வாதைகள் மூலமாக என்று சொல்லி நம்ம நம்ப முடியும், அறிந்து கொள்ள முடியும். லேவியராகமம் 26
21, லேவியராகமம் 26, 21, லேவியராகமம் 26, 21 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு கூட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை எதிர்த்து நடந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 7 எத்தனையாய் வாதைகளை என்ன பண்ணுவேன், உண்டு பண்ணுவேன். நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீங்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக 7 எத்தனையான வாதையை உங்கள் மேல் வர பண்ணுவேன் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அப்ப முழுவதுமாய் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் என்னற்றே நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா, அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, அல்லது ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன தீர்மானித்திருக்கிறாரோ, எது நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ, அந்த காரியங்களை தேவன் அனுப்பி விடுகிறார். அது கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கின்ற பொழுது 7 எத்தனையான வாதைகள் என்ன பண்ணுதுன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை நெருங்குகிறது. வாசிக்கிறோம். நம்பர்ஸ் 31:16. நம்பர்ஸ் 31:16. நம்பர்ஸ் 31:16. sorry. நம்பர்ஸ் 31:16. இங்க நம்ம வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பேயாரின் சன்னதியிலே பிழையாமின் ஆலோசனையால் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின காரியத்து நிமித்தமாக இவர்கள் தான் அந்த கர்த்தரின் சபையிலே வாதை நேர்ந்தது. இவர்களால் தான் என்னாச்சு, கர்த்தருடைய சபையில என்னாச்சுங்களா, வாதை நேரிடுவதற்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு காரணமா இருந்திருக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய சபையிலும் என்ன பண்ணோம், வாதைகள் ஏற்படும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேல் 24:15. 2 சாமுவேல் 24:15. கொஞ்சம் சீக்கிரமா அதுல நாம் 2 சாமுவேல் 24:15 நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கு தாவீது கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய எண்ணத்தை மாற்றுவதற்கு எதுவாக அவர் என்ன பண்ணார்னா, அவர் இஸ்ரவேலை எண்ண தொடங்கினார். அன்று காலம் தொடங்கி இன்று வரைக்கும் என்ன பண்ணிச்சு, கொள்ள நோயே அன்று காலமே தொடங்கிடுச்சு. கொள்ள நோய் யார் மூலயமாக? அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. So the Lord sent the pestilence upon Israel from the morning, even what the appointed time. குறிப்பிட்ட காலத்துல என்ன பண்ணாரு, நோயை வர வச்சாரு. வேதம் சொல்லுது 70,000 பேர் செத்து போனார். அப்ப இந்த கொள்ளை நோய் வந்தது எங்க, யாருக்கு? அது புறஜாதி மக்களா இருக்கட்டும் அல்லது கர்த்தருடைய மக்களா இருக்கட்டும், ஆண்டவருக்கு என்று ஒரு காலம் வருகின்ற பொழுது அவர் என்ன பண்றாரு, உடனே அனுப்புகிறார். அது மாத்திரம் எல்லாம் நீங்க வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நீங்க வாசி அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 14:8. வெளிப்படுத்தல் 14:8. வெளிப்படுத்தல் 14, ரெவலேஷன் 14:8. அப்பொழுது இங்கே வேதம் சொல்வது என்ன பண்ணிட்டா, மகாநகரம் விழுந்துடுச்சு, பாபிலோன் மகாநகரம் விழுந்துச்சு. ஏன் அப்படின்னா, தன்னுடைய வேசித்தனமான உக்கிரமதுவை சகல ஜாதிகளுக்கு என்ன பண்ணிருக்கிறா, குடிக்க கொடுத்திருக்கிறா. 11. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய வாதையினுடைய புகை என்ன பண்ணலாம், சதா காலமும் யார் யாரெல்லாம் அந்த ஆண்டவர் சொல்வதற்கு கீழ்ப்படியிலையோ, அதனால என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த வாதைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஒருவேளை தன்னுடைய வேசித்தனமான உக்கிரமான சகல ஜாதிகளுக்கு என்ன பண்ணிட்டா, குடிக்க கொடுத்துட்டா. Just because she made all the nations drunk, she made all the nations drunk of the wine. அப்ப ஒரு தெளிவா புரிகிறது, ஆண்டவர் பாபிலோனுக்கு, ஆண்டவர் ஏதோமியருக்கு, ஆண்டவர் பெலிஸ்தியர்களுக்கு, ஆண்டவர் எகிப்தியர்களுக்கு, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு, அல்லது ஆண்டவர் கடைசியா சொல்கின்ற பொழுது என்ன அப்படின்னா, சகல ஜாதிகளுக்கும் என்ன ஆகுதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது. நம்ம வாசிப்போம். யாத்ராகமும் 9:14. யாத்ராகமும் 9. ஏன் இது நடக்கு? Why God allows? Why God does like this? Why loving God does like this? யாத்ராகமும் 9:14. யாத்ராகமும் 9:14. எக்ஸோடஸ் 9:14. அதுல நம்ம வாசிக்கும் பொழுது இதுல நம்ம தெளிவாக ஒரு காரியம் புரிந்து கொள்ள முடியும். என்ன அப்படின்னா, அவர் யார் என்பதை இந்த பூமி புரிஞ்சு கொள்ளணுமா. உங்களோட அந்த வசனம் இங்க போட்டா நல்லா இருக்கும்.
எல்லாம் இது முக்கியமான வசனங்கள் ஒரு 3 வசனங்கள் இருக்கு, அவ்வளவுதான். அந்த வசனம் போட்டாலும் யாத்ராகமம் 9, எக்ஸோடஸ் 9:14, எக்ஸோடஸ் 9:14 ஒரு 3 வசனங்களை நம்ம ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார் அதை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தோம் எவ்ரி திங்ஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் காட், ஃப்ரம் இஸ் அண்ட் எவ்ரிதிங், எல்லாமே ஆண்டுடைய கரங்களிலிருந்து தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படின்னு சொன்னா இங்க சொல்றாரு என்னன்னா, பூமி எங்கும் என்னை போல வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இந்த முறை நான் சகல பாதைகளையும் என்ன பண்றேன், உருவாக்குறேன். See, எப்படி ஆண்டவர் reason is there. Okay, what kind of reason he has that? Okay, I will at the time send all the plagues upon thy heart and upon thy people, and thou mayest know that there is none like me. இந்த பூமியில என்னை போல ஒருவரும் இல்லை அப்படின்னு என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருவேளை வாதை வந்திருக்கு, ஆண்டவர் ரீசன் ஏதோ இருக்கு. The whole world supposed to know that who is God. பூமியில என்னை போல வேறு ஒருவருமே கிடையாது. If you go anywhere, you will not get healings. I am and I am alone. நான் மாத்திரமே தான் என்ன பண்ண முடியும், ஹீலிங் பண்ண முடியும் என்றதுக்காக. இன்னும் வாசிங்க அப்படின்னு சொன்னா எக்ஸோடஸ் 9:16, எக்ஸோடஸ் 9:16, எக்ஸோடஸ் யாத்ராகமம் 9:16, யாத்ராகமம் 9:16 அவர் சொல்லுகின்ற பொழுது என்ன காரியத்தை அவர் சொல்ல வருகிறார் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக ஆண்டவருடைய வல்லமைய என்ன பண்ணா நம்மள்ட்ட என்ன பண்றாரு, அவருடைய வல்லமை என்னன்னு சொல்லி இந்த பூமியை புரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஒன்லி ஒன், ஆண்டவருடைய அன்பு புரிஞ்சுக்கிட்டா எப்படி பண்ணாலும் கடவுள் நம்மளை மன்னிச்சிடுவாரு, எப்படி நடந்தாலும் கடவுள் நம்மளை மன்னிச்சிடுவாரு அப்படின்றத விட ஆண்டவர் சொல்ல வர்றது என்னன்னா, என்ன சொல்ல பிரயாசப்படுறாரு. 9:16, எக்ஸோடஸ் 9:16 அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, என்னை நீங்கள் யார் என்று என்ன பண்ண புரிந்துக்கணும். அது மாத்திரம் கிடையாது, அதுக்கு அடுத்த வசனம், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக. அப்படின்னா ஆண்டுடைய வல்லமைய, God want to show his power. இந்த பூமிக்கு அவரை நிலைநிறுத்தும்படியாக, அவருடைய வல்லமையை காண்பிக்கும்படியாக இதை செய்யறாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னும் ஐசையா 19:22, ஐசையா 19:22, ஐசையா 19:22, ஐசையா 19:22, ஐசையா 19:22, ஐசையா 19:22. என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக நான் பூமி மேலெங்கும் பிரஸ்தாபம் படும்படியாக உன்னை என்ன பண்றேன், நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸோடஸ்ல என்ன பண்ணுது நமக்கு சொல்லப்பட்டு, எக்ஸோடஸ்ல நமக்கு, அதாவது யாத்ராகமத்துல நமக்கு சொல்ல, யாத்ராகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஐசையா 19:22, ஐசையா 19:22 அதை வாசிப்போம். ஐசையா 19:22, ஐசையா 19:22, ஐசையா 19:22 போல அந்த வேதாகமத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அவர் குணமாக்குவார், கர்த்தரத்துல மனம் திரும்புவாங்க. என்னங்களா அவன் ஆண்டுடைய நோக்கம் என்ன, நான் யாரு, அவருடைய வல்லமை என்ன. ரெண்டாவது, அப்படி அடிக்கும் போது நாச்சும் அவர்கள் என்னிடமாய் மனம் திரும்பி வரமாட்டார்களா என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. எசேக்கியேல் 7:27, எசேக்கியேல் 7:27, எசேக்கியேல் 7வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசம் அப்படின்னு சொன்னா, அந்த வசனம் நமக்கு சொல்ல வர்றது என்ன என்பதை நம்ம ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். எசேக்கியேல் 7:27, ராஜா துக்கித்துக் கொண்டிருப்பான், பிரபு திகில் மூடிக்கொண்டிருக்கும், தேசத்து ஜனங்கள் கைகள் தளர்ந்து போகும், நான் அவர்கள் வழிகளின்படி அவர்களுக்கு செய்து அவருடைய நியாயங்களின்படி அவர்களுக்கு நியாயம் தீர்ப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அப்படின்னா ராஜா திகைத்துக் கொண்டிருப்பார், அதிபதிகள்லாம் திகைத்துக் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு எல்லா பிரைம் மினிஸ்டர்கள் அழுதுட்டு இருக்கிறாங்க, ஜனாதிபதிகள் அழுகுறாங்க, நாட்டு அரசாங்கம் அழுது கொண்டிருக்கு. ஆனா இங்க ஆண்டு என்ன சொல்றாருன்னா, நான் நியாயம் தீர்ப்பேன். அப்பனாச்சும் அவங்க நான் யாருன்னு என்ன பண்ணட்டும், அவங்களுக்கு தெரியட்டும், இந்த வேர்ல்டுக்கு நான் யாருன்னு தெரியட்டும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு,
இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில இது எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார் அல்லது செயல்படுத்துகிறார். அல்லது அவருடைய கரங்களிலிருந்து வருவதற்கு ஆண்டவர் கடின உள்ளத்தோடு கூட அதை அனுப்பி வைக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வசனத்துல பார்த்தோம். என்னன்னா, இதற்கு மீட்கும் பொருள் நாம் கொடுக்கப்பட வேண்டும். இதற்கு மீட்கும் பொருள் என்ன கொடுப்பது? நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரியும், மீட்கும் பொருள்னா ஒரு அரை சேக்கல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா நம்முடைய சூழ்நிலைனா அந்த அரை சேக்கல் கொடுக்கறதுக்கு கூட தகுதி இல்லைனா என்ன செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த அரை சேக்கல் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன பண்ணணும்னா அந்த அரை சேக்கலை கொடுத்தே ஆகும் அவர்களை மீட்பதற்கு. இன்னும் சிலர் அடிமைப்பட்டு போகின்ற பொழுது அவர்களுக்கு சூப்படி வருஷங்களை வைத்திருக்காரு. உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது லேவியராகமம் 25வது அதிகாரம் நீங்க எழுதி வச்சுக்கீங்க. இப்ப நீங்க எடுக்கலனாலும் பரவாயில்ல. 25வது அதிகாரம் 26வது வசனம் 27 32 வரைக்கும் நீங்க வாஸ்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரம் ஃபுல்லா சொல்லப்பட்டிருக்கு. நான் என்ன செய்யணும், நான் என்னால என்ன மீட்க முடியலன்னா நான் என்ன செய்யணும், இல்ல நான் விலைப்பட்டு போனோம்னா நான் என்ன செய்யணும், நான் என்ன மீட்கும் பொருளா என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சூப்புலியர் வருகின்ற பொழுது என்ன பண்ணுவேன், நான் விடுதலை ஆவதற்கு என் ஆண்டவர் அதற்கும் வழி வைத்திருக்கிறாரு. நம்ம வேதத்தை வாசம் அப்படின்னா இப்படிப்பட்ட வாதைகள் வருகின்ற பொழுது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் எனக்கென்று சொல்லி சில காரியங்களை வைத்திருக்கிறார். வாசிப்போம். 1 நாளாகமும் 17:21. 1 நாளாகமும் 17:21. 1 நாளாகமும் the first Chronicles 17:21. First Chronicles 17:21. உன் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகராக ஜனம் உண்டோ? பூமியில் இந்த ஜாதிக்கு தேவன் நீருடைய ஜனமாகிய மீட்கும்படியாக பயங்கரமான காரியங்களால் உடைய கீர்த்தியை உண்டு பண்ண நீர் எகிப்துக்கு நீங்களாக ஜனங்களுக்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி. அப்ப உங்களுக்கு என்ன அப்படின்னா, இவர்களை மீட்கும்படியாக என்ன பண்ணார் ஆண்டவர்? எகிப்தை என்ன பண்ணாரு? ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவரை இவர்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் மீட்டு வராரு. The first redemption starts from Egypt. From Egypt, God redeemed them and brought out the first. Then Isaiah says in 43:3, ஏசாயா 43வது அதிகாரத்துல அவரு என்ன சொல்ல வராரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏசாயா 43:3, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் ரட்சிகருமாகிய உன் தேவனாய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தோப்பியாவையும் சோபாவையும் கொடுப்பேன். ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வாதை வருகின்ற பொழுது மீட்க வேண்டும். அது வாதை பொருள் மீட்பு பொருள் கொடுக்கவில்லை என்றால் வாதை வரும். அப்ப மீட்கும் பொருளாக ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னா, நான் எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் ஐ brought you from the Egypt. அது மாத்திரம் சொல்லல. ஓகே, I am the Lord thy God, the Holy One of Israel. Okay, I gave Egypt for thy redemption, ransom. எத்தோப்பியா and Sheba for thee. இதை நமக்கு என்ன சொல்றாரு? திரும்பவும் ஏசாயா 63:4. ஏசாயா 63:4. நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடைய மீட்கும் வருஷம் வந்தது. What God says that. Okay, and for the day of vengeance is in my heart. The redeemed is come. என்னுடைய மீட்கும் வருஷம் வந்தது. எப்படி ஆண்டவர் நம்மளை மீட்டுக்கான்னு தெரியல. Matthew 20:28. Matthew 20:28. Matthew 20:28. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் செய்யவும் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்கிறது. அப்ப even as the Son of Man came not to minister and to minister and to give his life as a ransom for many. அப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், வாதை வருகின்ற பொழுது ஆண்டவர்கிட்ட இருந்து வாதை வருகிறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு ஜஸ்ட் நம்ம கத்துக்கினதை அப்படி கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். Everything comes out from God. His holy places, his temple, from his hand. அவருடைய சமூகத்திலிருந்து, அவருடைய கரங்களிலிருந்து, அவருடைய ஆலயத்திலிருந்து. அதே சமயம் உங்களை மீட்கும்படியாக ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு ரேன்சம் கொடுக்கணும், அதுக்கு வந்து மீட்கும் பொருள் கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய ஜீவன் மாத்திரம் தான். அந்த ஜீவனையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா நம்ம கொடுத்துருக்காரு. வாதை அமிச்சு ஆண்டவர் அவர் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எதுக்கு வாதை அமிச்சாரு? ஃபர்ஸ்ட் அமிச்சது ஆண்டவரே. எந்த காரியமா இருந்தாலும்
அதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் அதுக்கு பின்னாடியே வரார் மீட்பதற்காக. இந்த உலகம் முழுவதும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என் வல்லமையை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் ஒரு சான்ஸை கொடுக்குறாரு. God is giving chance to the Gentiles. God is giving chance to non-Christians or non-Adventist to understand. Just let I'm coming back of you. நான் பின்னாடி வரேன், உனக்கு பின்னாடி வரேன், என்னை புரிஞ்சுக்கோ. அந்த வாதை சமயத்துல என்னை புரிஞ்சுக்கோ. நான் உன்னை மீட்கும்படியாய் நான் சிலுவையில உனக்காய் மறிச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உன்னை அணுகாதபடிக்கு உனக்காய் என் உயிரை கொடுத்திருக்கிறேன், வா என்று அன்பான ஆண்டவர் அன்பினாலதான் அந்த வாதை கூட அனுமதிக்கிறேன். ஏன்னு கேட்டா, என் ரட்சிப்பு இழப்பதை பத்தலாம், நான் அவதிப்பட்டுடலாம், நான் வேதனைப்பட்டுட்டு என் ஆண்டவர் பக்கம் நான் நோக்கி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, என் ஆண்டவருடைய வல்லமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அவரோடு கூட என்னால் வாழ முடியும். இன்னைக்கு சைனாவா இருக்கட்டும், இன்னைக்கு அமெரிக்காவா இருக்கட்டும், இன்னைக்கு இத்தாலி, ஸ்பெயின், இன்னும் அநேக நாடுகள், இந்தியா கூட ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்கு. 740 மேல என்ன ஆயிடுச்சுன்னா கொரோனா வைரஸ் இந்தியால வந்துட்டு இருக்கு. அநேகர் கொரோனாவுக்கு முன்னாடி அநேகர் போய் இறந்து போயிடுறாங்க, பயத்திலே அநேகர் இறந்து போயிடுறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துறார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை யோபுக்கு வந்த பிரச்சனை வாதையினால அவதிப்பட்டாலும் சரி, அது இந்த உலக பிரகாரமா என்ன பிரச்சனை எனக்கு வந்தாலும் சரி, எனக்கு மீட்கும் பொருளாக என் தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். என் அன்பு விசுவாசிகளே, ஃபார் யூ God has given his life. உனக்காக அவர் மரிச்சிருக்கிறார், நீ மரணிக்க கூடாது என்பதற்காக. ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனை மூலமாகிலும் என் ஆண்டவரை நோக்கி பார்த்து நித்திய ஜீவனை பெறுவார்களா என்று சொல்லி, இந்த உலகம் ஆண்டவரை அறிந்து கொள்ளுமா என்று சொல்லி, கடவுள் இல்லை என்று சொல்கின்ற தேசங்கள், விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருக்கின்ற தேசங்கள், கடவுளுக்கு புறம்பாய் செயல்படுகின்ற தேசங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளுமா என்று சொல்லி ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார். அவருடைய கரங்களிலிருந்து வந்திருக்கிறது. இதுதான் வேதத்தில் நான் கற்றுக்கொண்டது. ஒருவேளை இதில் நீங்கள் படிக்கின்ற பொழுது என்ன வித்தியாசம் வரும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் அறிந்த மாத்திரமாக என் ஆண்டவர் அவருடைய அன்பின் இரக்கத்தினால அனுமதிச்சிருக்கிறார். நம்முடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும்? ஆண்டவர் அனுமதிக்கிறார், நான் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏன்டா சில சமயங்கள்ல இஸ்ரவேல் மக்களை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல மோசே நின்றார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நிற்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகி நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்காய் கதறி அழ வேண்டும். செத்தவர்களுக்கும் உயிரோடுக்கும் இடையில நிற்க வேண்டிய பொறுப்பு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்காக போராடி அவருடைய உயிரை மீட்டுக் கொடுத்து அவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கின்ற பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. செய்வோமா? நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ரொம்ப பரிசுத்தவான் கிடையாது, ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். இறந்து போனவர்கள் எல்லாம் பாவிகள் கிடையாது, ஆனாலும் அவர்கள் இல்லை இல்லைங்களா? அப்ப என் மேல ஆண்டவர் கிருபை காமிச்சிருக்காரு இல்லைங்களா? இதை பயன்படுத்தி என்னை பரிசுத்தமாக்கி கொண்டு, என்னுடைய குடும்பத்தை பரிசுத்தமாக்கி கொண்டு, என் சபையை பரிசுத்தமாக்கி கொண்டு, என் மூலமாய் அநேகரை பரிசுத்தத்திற்குள்ளாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற சர்வ வல்லமையும் நிறைந்த வாதைகளை அனுப்புகின்றேன். அதன் மூலமாக என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா என்று சொல்லி ஏங்கி நிற்கிறேன். அந்த ஆண்டவருடைய பாத்திற்கு வருவோம். Let us come to the God. Really is loving God only. Why he sent pestilence? Because of his love. At least let them know my power. Let them get my healing hands. Let them look at my face. I will touch them. I will heal them. நான் அவங்களை தொட்டு நான் சுகமாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் எங்க இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளை செபிப்போம், இன்னும் கடவுளுக்குள்ளாக வளருவோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவாராக. ஆமென். முடிவு பாடலாக பிரசன்ன குமார் அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு பாடல் பாடப்படும். Just I request Prasanna Kumar family to sing special song as a closing song. முடிவு பாடலாக பிரசன்ன குமார் அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு பாடல் பாடுவார். Happy Sabbath.